Hi friends, welcome back to MS3 Tech channel. இன்னைக்கான வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் உள்ள இன்வெர்ட்டர் வந்து ஆன் ஆக மாட்டுக்கு, ஓவர்லோட் ஆகிட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு அப்படின்னா, இன்வெர்ட்டரோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிபி கொடுத்துருப்பாங்க. அது ட்ரிப் ஆயிருக்கான்னு பாருங்கள். ட்ரிப் ஆயிருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணி பாருங்கள். அந்த ஃபியூஸில் பார்த்தீங்கன்னா உள்ள கம்பி கட் ஆயிருக்கான்னு பாருங்கள். அப்படி கட் ஆயிருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் காமிச்சு இதே சைஸ் ஃபியூஸை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஃபியூஸ் மாற்றின பிறகு ஒர்க் ஆகலைன்னா பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க, பவர் சப்ளை எல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டரோட மேல் சைடு உள்ள கவர் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பேனல் சைடு பாருங்கள், இதில் ஒரு 3 ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபியூஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நம்ம பைக்கிலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா 15, 20, 40 அந்த மாதிரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. எந்த நம்பரில் இந்த ஃபியூஸ் இருக்கோ அதே சைஸு ஃபியூஸை வாங்கி போட்டுக்கோங்க. இந்த ஃபியூஸோட சென்டர் சைடு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வளைவாக ஒரு கம்பி மாதிரி இருக்கும், அந்த கம்பி கட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி 3 ஃபியூஸையும் கலட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாட்டு கம்பி கட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணாலே உங்கள் இன்வெர்ட்டர் ஆன் ஆயிரும். மேக்ஸிமம் இந்த ஃபியூஸை சேஞ்ச் பண்ணாலே உங்கள் இன்வெர்ட்டர் ஆன் ஆயிரும். அப்படி ஆன் ஆகலைன்னா நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் கடையில் கொடுத்து இன்வெர்ட்டரை சர்வீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் இந்த செக்கப்லாம் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஃபால்ட்டு தான் வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் கடையில் கொடுத்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.